ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணமான விஜே அந்த விஜே வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் திரை வாழ்க்கையில் நல்ல பிரபலமாகறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து சீரியலில் இல்லைனா வந்து இந்த ஷோஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, சன் மியூசிக் அந்த மாதிரி ஷோஸ்லலாம் ரொம்ப பிரபலமான ஒரு விஜே கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நிறைய அந்த படத்தோடைய இசை வெளியீட்டு விழா அதெல்லாம் வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வருது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தது. இதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நிறைய வர ஆரம்பிக்குது. அதன் மூலமாக அவங்களுக்கு நிறைய சேர்க்கைகள் கிடைக்கிது, அதாவது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கிது. ஸோ அது கிடைச்சதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை எந்த மாதிரி திசை மாறி போச்சு, அவங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காசிப் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த விஜே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிச்சமான ஒரு விஜே. ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அதிகமான கவர்ச்சி காட்டினதால் எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு விஜே. அதுவும் இல்லாமல் ப்ளஸ் ஒரு மாமி வேறு. ஸோ மாமினாலே வந்து தனி ஒரு ஆர்வம் மக்களுக்கு இருக்கு இல்லையா. ஸோ அதனால் இந்த மாமி எல்லாருக்குமே வந்து பிடிக்க ஆரம்பிச்சு. இந்த மாமி தான் அப்படின்றதே வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும். ஸோ இவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு அந்த ஹோஸ்ட். ஏதாச்சும் வந்து அந்த சேனலில் அந்த மியூசிக் ஷோலெல்லாம் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. நிறைய கலகலன்னு பேசுவாங்க, கண்டினியூஸாக பேசுவாங்க. இரிட்டேட் ஆனாலும் இல்லை இந்த அழகை ரசிக்கிறதுக்காகவே, இந்த விஜயை ரசிக்கிறதுக்காகவே நிறைய பேர் இந்த சேனலில் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதிலிருந்து சினிமாவில் இவங்களுக்கு வந்து ஒரு சில ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிது. இசை வெளியீட்டு விழா, அப்புறம் வந்து சினிமா பிரபலங்களை இன்டர்வியூ எடுக்கிறது. ஏன்னா அந்த டிவியில் ஃபேமஸ் ஆனதை வச்சு நிறைய பேர் கூப்பிட ஆரம்பித்தாங்க. ரொம்ப கம்மியான சம்பளத்தில் தான் வந்து அந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் நடக்குது. ஸோ கல்யாணம் பண்ணுறவரும் வந்து ஒரு பெரிய ஸ்டார்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 2-3 படம் நடித்தவர் தான். ஸோ காதல் கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் அவன் திரை வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கும்போது கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போனதுக்கப்புறம் ஹஸ்பண்டோடைய கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து நிறைய வருது. ஏன்னா அப்போ தான் வந்து கல்யாணம் 2018 கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த டைமில் இவங்களுக்கு நிறைய ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிது. ஸோ ஹோஸ்ட் பண்ணுறாங்க, இன்டர்வியூஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டிவியில் ஒர்க் பண்ணுறாங்க, பிஸியாக போகிறாங்க. ஸோ அப்படி பிஸியாக இருக்கும்போது திரை வாழ்க்கையில் இப்படி போயிட்டுருக்கும்போது கல்யாண வாழ்க்கையில் அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, 2 பேருக்கும் வந்து கிளாஷ் ஆகுது. ஸோ இந்த சூழலில் குழந்தைய வந்து பிறந்துருச்சு. ஸோ ஒரு வருஷத்துலேயே வந்து குழந்தைய வந்து பிறக்க ஆரம்பிக்குது. கல்யாணம் பண்ண உடனே வந்து செய்ன்னு செஞ்சிட்ருக்காப்புல புருஷன். ஸோ அதனால் வந்து வெறித்தனமாக தூரத்துலேருந்து பார்த்து கிட்ட கிடச்சோன்னு சும்மா இருப்பானா, நல்லா வந்து கடித்து செஞ்சு விட்டான். ஸோ அதனால் வந்து ஒரு வருஷத்தில் குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு கேப் எடுக்கிறாங்க. 2 வருஷம் 1 வருஷம் கேப் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே வரும்போது தான் வந்து ஒரு கம்மிங் வித் அ ராக் அப்படின்ற மாதிரி ஒரு உள்ள என்ட்ரி கொடுக்கும்போதே கவர்ச்சியான ஒரு என்ட்ரி. ஸோ அவங்களுக்கு நெருங்கிய திரை பிரபலங்களில் வந்து ஹோஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்குள்ளே வந்து நெருக்கம் ஏற்படுது. ஸோ அதன் மூலமாக வந்து பார்ட்டிஸ் போகிறாங்க. ஸோ அந்த பார்ட்டிஸில் வந்து என்ன வஸ்துக்கள் வந்து கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே தெரியும். ஸோ அதனால் தண்ணியாக ஓடுது. அந்த தண்ணியை வந்து நல்லா குடிச்சிட்டு என்ன நடக்குது அப்படின்றதே தெரியாத அளவுக்கு வந்து இந்த மாமி வந்து செயலிழந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நடிகர் கூட கசமுசா ஏற்படுது. ஸோ அந்த அந்த பார்ட்டிஸ் நைட் பார்ட்டிஸில் வந்து கசமுசா ஏற்படுது. ஸோ அதுக்கப்புறம் இதை தெரிஞ்ச ஹஸ்பண்ட் வந்து கண்டிக்கிறார், இந்த மாதிரி பார்ட்டிஸ் போகக்கூடாது, எந்த பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடணும்னா. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்காம என்ன கேட்க நீ யார் அப்படின்னு சொல்லி பெருசாக வந்து கண்டுக்காமல் இவங்க பாட்டுக்கு பார்ட்டிஸில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஹோஸ்ட் பண்ணக்கூடிய ஃபேவரட்டான ஆட்கள் கூட யாராவது பார்ட்டிஸ் கூப்பிட்டா வந்து உடனே போயிடுவாங்க. ஸோ பார்ட்டிஸில் வந்து அரைகுறை ஆடையோட பயங்கரமாக நடனம் ஆடுறது அப்படின்னு சொல்லி இந்த மாமியோட வேலை உச்சத்துக்கு போயிடுச்சு பல நடிகைகள் கூட. ஸோ நடிகைகளுடைய வேலை வேறு, விஜய் வேலை வேறு அப்படின்றது அவங்களுக்கு அப்போ தெரியல. ஸோ அதனால் வந்து இதனாலேயே அவங்களுடைய திரை வாழ்க்கையிலேருந்து அந்த கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை போயிட்டே இருக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிடறாப்புல, போடா அப்படின்னு சொல்லிட்டு மாமியும் வந்து தனியாக வந்து தங்கிடுறாங்க. ஸோ விவாகரத்து ஆச்சா அப்படின்றது தான் வந்து ஒரு கேள்வி. ஆனால் தனியாக இருக்கிறாங்க அப்படின்றது உண்மை. விவாகரத்து ஆகிட்டா அப்படின்றது தான் நமக்கு தெரியல. பட் எது எப்படியோ இவங்க இப்போ தனியாக இருக்கிறதால இவங்களுக்கு வந்து சுதந்திர பறவை ஆகிட்டாங்க. குழந்தையோட தனியாக வந்துட்டு இவங்க இஷ்டத்துக்கு இவங்களுடைய ஆட்டங்கள் குத்துகள் வந்து நடந்துகிட்ருக்கு. அந்த வழியாக தான் இப்போது மால்தீவ்ஸ் வெக்கேஷன் போயிருக்கிறாங்க. குழந்தையை விட்டுட்டு தன்னுடைய ஃபேவரட்டான ஒரு ஸ்டார் கூட திரைமறை வாழ்க்கைக்காக என்ஜாய் பண்ணுறதுக்காக வெக்கேஷன் போயிருக்காங்க. ஸோ அந்த வெக்கேஷனில் தான் வந்து கவர்ச்சியான ஷூட்லாம் வந்து அடிக்கடி போடுறாங்க இல்லையா, வெளியே போயிட்டு. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிச்சமான ஆட்கள் கூட அந்த டைமில் என்ஜாய் பண்ணுறதுக்காக போயிடுறாங்க. ஸோ அப்படி போகும்போது சில லீக் ஆன இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இதெல்லாமே. ஓவராக வந்து புருஷன் ரூல்ஸ் போகிறதால
நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கட் பண்ணி விட்டுட்டு தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த விஜயை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன நடிகர் கூட, அதாவது இப்போது சைடு ஆக்டர்ஸாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் கூட வெக்கேஷன் போயிட்டுருக்கிறாங்க. அவருக்கும் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, அது வேறு கதை. ஸோ அவருக்கும் கல்யாணம் ஆகிட்டு அங்கே இருக்காங்க. இவங்க இந்த விஜய் கூட அப்பப்போ கோஹோஸ்ட்டாக வருவாங்க இல்லையா, ஸோ அவங்க 2 பேருமே வந்து இப்போது மஜா பண்ணிவிட்டு வெக்கேஷன் போய் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இரவு நேர பார்ட்டிஸில் நடிகர்கள் கூட வந்து போய் என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு சொல்லி விஜயோடைய அந்தரங்க வாழ்க்கை இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனாலே இப்போ வந்து இந்த விஜய் நிறைய தொப்பில் லீக் பண்ணி போட்டுட்ருக்காங்க. அந்த பேர் முதுகை காட்டுறது, அக்கில் காட்டுறது, அப்புறம் இல்லாமல் க்யூட்டாக இருக்கக்கூடிய மாமியோட தொப்பில் காட்டுறது. ஸோ வயசானது கொஞ்சம் நல்லா தெரியுது, இருந்தாலுமே வந்து மேட்ச் பண்ணிவிட்டு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு தொப்பில் காட்டிட்டு தொடையை காட்டிட்டு கவர்ச்சியான ஷூட்லாம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் 70mm ஸ்டோரிஸ் சேனலோட லிங்க்கும் கொடுக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். ஸ்டோரிஸை ஃபாலோ பண்ணுங்கள்.